அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கண்டக சனியாக இருந்தாரு. இப்போ வக்கரமாயிருக்கு. வக்கரமானதுனால நல்லதா அப்படின்ற விஷயத்த நான் ஏற்கனவே சனி வக்கர பயிற்சி பலன்கள்ல போட்டிருக்கிறார். திக் பலமாகக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமாகும் போது அது நன்மை பெருசா கிடையாது. குறிப்பா அதுல யாருக்கு நன்மை கிடையாது அப்படின்னாக்க, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகாம நேர் வலுவோடு இருக்கு, சுபத்துவம் இல்லாம இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாயிருக்கு அப்படின்னாக்க நன்மைதான், பயப்பட வேண்டியதில்லை. 10ல குரு, இந்த குரு ரோகிணி நட்சத்திர சாரத்துல இப்ப இருக்கிறாரு, சந்திரனோட நட்சத்திர சாரத்துல. அப்போ பதவியில் மாற்றம், பாதையில் மாற்றம் என்றுதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது, அல்லது ஒரு இடத்துல இருந்தே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருந்து வேற வேலை தேடி இடமாற்றம் அடையிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும். அதற்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம். சோ ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இடமாற்றம் ஏற்படும். யாருக்கு அப்படின்னாக்க, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு அந்த இடமாற்றம் ஃபேவரபிளாவே இருக்கும். அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க ஒரு விரும்பிய இடமாற்றத்தை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பதவி மாற்றம், உயர் பதவி கிடைக்கலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகி வேற இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கு. வேலை விஷயமா வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயம், தொழில் விஷயத்துல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா 10ஆம் பாவகத்துல ரோகிணி நட்சத்திர சாரத்துல குரு பகவான் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அலைச்சல்கள், பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்கள்லாம் ஏற்படும். அதே போல உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அதுவும் குறிப்பா சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டமும் ஹெல்த்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஆனா பெரிய தொந்தரவு இருக்காது. நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட பெரிய தொந்தரவு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மேலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் ஆயிட்டார் இல்லையா, அப்ப பெருசா பாதிப்பு இல்லாம இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சனியை பொறுத்தவரையிலும் பாவகிரகம் வக்கரமான உக்கிரமாக செயல்படும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உக்கிரமாக செயல்படுது, தன்னுடைய பாவ காரகத்துவங்களை எல்லாம் அதிகப்படுத்தி செய்யுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்போ திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதோ ஒரு வகையில மனக்கசப்புக்கெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க சனி உங்க ஜாதகத்துல வக்கரமானவங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கும், பெருசா பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. அதாவது சிம்பிளா பாத்தீங்கன்னாக்க, உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல சனி பக்கத்துல வான் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், திருமண வாழ்க்கையில ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றமோ அல்லது பிரச்சனையோ இருக்காது. இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்திலையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்தவரையிலும் இங்க பூரம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் இருக்கு. இதுல கடுமையான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு யாருக்குன்னாக்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை சுத்தி இருப்பவர்களால், குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும், அல்லது சக பணியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளோ அல்லது அவங்களுடைய சதி வேலைகளோ உங்களுக்கு இருக்கும். அது ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். எதிர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஒண்ணு வேலை விஷயமா எதிர்ப்புகள் வரும், இல்லைன்னா குடும்ப விவகாரங்கள்ல கூட எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா உறவுகள்ல அல்லது வாழ்க்கை துணைவருடன் சண்டை சச்சரிவு அல்லது ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பு அல்லது வழக்கு, வம்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சில பேருக்கு இருக்கும். அதாவது இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல ப்ராப்ளம் இருக்கணும், அந்த ப்ராப்ளம் இருக்கணும். அதாவது கலசர தோஷம் இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி அல்லது ஏழரை சனி இந்த காலகட்டத்தில் அது வெளிப்படுத்தும். சோ அந்த காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா, கண்டகச்சனி. அப்போ உங்க ஜாதகத்துல அந்த இருதார தோஷம் இருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல வம்பு, வழக்கு, பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி இல்லாதவர்களுக்கு வந்துருமான்னா வராது. நீங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால இந்த மாதம் அழகா கடந்து போயிடும். எல்லாருக்குமே ஒரே பலன் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. இது பொது பலன் தான். சிம்மராசி என்பது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. அதுல ஒவ்வொருத்தருக்குமே தலைவிதின்னு ஒண்ணு இருக்கு, தனிப்பட்ட ஃபேட். அதை பிறக்கும் போதே கடவுள் எழுதிடுறாரு, கிரகங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இப்படிலாம் இருக்கும் இவருக்கு அப்படின்ட்டு. சோ அப்போ சிம்மராசி ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா கூட 50 பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி.
அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொது பலனா நம்ம வந்து இதுக்கு சொல்லணும்னாக்க, அதாவது எல்லாருமே இதை பாதிச்சிரும்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிருவீங்க அல்லது பிரச்சனையோட இருக்கும்னு சொல்ல முடியாது. ஈவன் பூரம் நட்சத்திரத்துல இருந்தாவே கூட சொல்றேன். பூரம் நட்சத்திரத்துல பிறந்து உங்க ஜாதகத்துல தோஷங்களோடு இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணவங்களுடைய ஜாதகமும் தோஷத்தோடு இருக்கு, மேட்சிங் சரியில்லை அப்படின்னாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். தற்காலிக பிரிவு மட்டும்தான் வரும். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், விலகி போய் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா அப்படின்னாக்க, வாக்கில் மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டா போதும். அதாவது நீங்க நல்லதுதான் சொல்றீங்க, உண்மையே சொல்றீங்கன்னா கூட உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. ஆனா பணம் வரும், பொருளாதார ரீதியா கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க. ஈவன் பூரம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, மகம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திரம் நட்சத்திரமா இருந்தாலும் பொருளாதாரம் ரீதியாக நல்லாவே இருப்பீங்க. செய்யக்கூடிய தொழில் மூலம் லாபங்கள் வரும். குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், ஆனா விரயம் ஆகும். நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத விஷயத்துல எல்லாம் செலவு வரும், எதிர்பாராத செலவுகள்லாம் வரும் கொஞ்சம். அதே போல இந்த 7ஆம் இடத்துல சனி வக்கரமானதுனால புதியவர்களை நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது. குறிப்பா வந்து புதியவர்களை நம்பி ஒரு புதிய திட்டத்துல இறங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்துல இறங்குறீங்க, அல்லது யாருக்காவது பணம் கொடுத்து வாங்கிடலாம் வட்டியோட அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னாலையும் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுல கவனம் செலுத்திக்கணும். சோ மகம் நட்சத்திரத்துல இருப்பவங்க இந்த குடும்ப வாழ்க்கையில, குடும்ப உறவுகளோட, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதையுமே தன்னுடைய கருத்துன்னு சொல்ல போய் அது வந்து பிரச்சனையில முடியும். அதாவது நீங்க நல்லது செய்ய போனாலையும் சில பிரச்சனை உங்களுக்கு தானே தேடி வரும். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. தேவையற்ற அனுபவங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வேண்டாம்னாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும், ஆனாலும் பெருசா பாதிக்காது. நீங்க போய் செக் பண்ணா கூட உங்களுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியமா தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க டாக்டர். அதனால பயப்பட வேண்டாம். மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம், டென்ஷன் இருக்கும். கோபம், டென்ஷனை கொஞ்சம் வெளிக்காட்டாம இருக்கணும், அல்லது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாவே ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஒரு பதட்டம், படபடப்பு, அவசரம் எல்லாமே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அது வேகமா செஞ்சிடணும், உடனே செய்யணும். மனசுல நீண்ட நாளா திட்டம் போட்டு வச்சிருக்கிற விஷயத்த இப்பவே செஞ்சாகணும்னு ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள் தான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனா அவசரப்படுறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ அந்த பதறிய காரியம் சிதறி போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால விவேகமாக கொஞ்சம் பொறுமையாக செயல்படும் போது வெற்றியும் உண்டாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் ஏதோ ஒரு வகையில வரும், அது கடன் வாங்கி கூட உங்க கைக்கு வரும். அதனால நிலைமையை சமாளிப்பீங்க. அதிக கடன் படுறதும் ஆபத்து, மன அழுத்தத்தை உருவாக்கிடும். உங்க ராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியிலேயோ அல்லது தொழிலையோ மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சனி வக்கரம் பெற்றிருப்பவர்களுக்கு, சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் பெறாதவர்கள் இந்த நேரத்துல வேலை மாறுதல்களை தவிர்க்கிறது நல்லது. 9ஆம் பாவகத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ஜூலை 12ஆம் தேதி வரலும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு வந்து போகும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா தான் டீல் பண்ணணும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும், அல்லது போஸ்ட்போன் பண்றது நல்லது. அதே போல இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை 12ஆம் தேதி 10ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் பாவகத்துல செவ்வாய் குரு சேர்க்கை 4ஆம் பாவகத்துக்கு இருக்கும். சோ அந்த அடிப்படையில வீடு, சொத்து, வாகனம் இவற்றின் அடிப்படையில உங்களுக்கு செலவுகள் இருக்கு. வாங்குறதுக்காகவோ அல்லது விற்கிறதுக்காகவோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம். மேலும் ராசியாதிபதியாக வரக்கூடியவர் மாதத்தோட தொடக்கத்துல 11ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. ஜூலை 16ஆம் தேதி வரலும் லாப நோக்கோடு செயல்படுவீங்க. அதே போல நண்பர்களுக்கு அல்லது உறவுகளுக்கு எல்லாம் உதவுவீங்க. பட் அவற்றால கூட சில மன வருத்தங்கள் இருக்கும். உங்களுக்கு விரும்பத்தகாத மனிதர்களோடய கூடவே இருந்து அவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். அதே சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்துக்கு ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து வந்துடும். அப்போ 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு, மேலும் வந்து அங்க சுக்கிரன் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க விரயங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வகையில அல்லது ஏதோ ஒரு வகையில சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல தனித்து இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். கொஞ்சம் மன அழுத்தம் உங்களுக்குமே இருக்கும். மேலும் வந்து சரியான தூக்கம் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்துல, அதாவது மாதத்தோட பின்பகுதியில சொல்றேன். அதே போல ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் ராசிக்கு வந்துடுறாரு. ராசியில புதன் இருக்கிறது
ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க, புத்திசாலித்தனமா நிலைமையை சமாளிப்பீங்க. ஆனா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது. 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே இருக்கிறார், ஏறத்தாழ ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து. அப்ப 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தா சுப விரயம். மேலும் உங்க ராசிக்கு 10க்குரியவன் 12ல வெளிநாட்டு பயணம் அல்லது ஆன்சைட்ல நீங்க ஜாப் ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள், சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உங்க ராசிக்கு 3க்குரியவன் 12ல இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில வந்து அலைச்சல்கள் பயணங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதுல ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலினருடைய நட்போ காதலோ கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு பகவான் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணவரவை கொடுத்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே போல 8க்குரியவனாக வரக்கூடிய குரு பகவான் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேலையை தேடுறீங்க, புதுசா இப்பதான் வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க, வேலையை விட்டுட்டோம் சும்மாதான் இருக்கிறீங்கன்னாக்க, நீங்க இருக்கிற ஊர்ல விட்டு வேற ஒரு ஊர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, வேற ஒரு ஊர்ல போய் வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையும். நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னாக்க திருமணத்திற்கான வரன்கள் உங்களுக்குமே கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கனாலும் மறுமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களா நல்லாவே படிப்பாங்க, எந்த ஒரு பெரிய சிக்கலும் கிடையாது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். எடுத்த உடனே சில முயற்சிகள் தடங்களாக இருந்து கொஞ்சம் விரயம் பண்ணி பணம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி விரும்பிய கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும்னா, ஒரு சிறு தூர பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக துறையில இருக்கக்கூடியவர்கள், அதே போல நிதி சம்பந்தமான துறை, மருத்துவம், ரியல் எஸ்டேட்டு, உணவு தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அல்லது ஒரு மாற்றம் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, முக்கியமா சிவ வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ நாட்கள்ல சிவ வழிபாடு மிக அற்புதமான பலனை தரும். மாசத்துக்கு 2 பிரதோஷம் வருது. வளர்பிறையில ஒரு பிரதோஷம், தேய்பிரையில ஒரு பிரதோஷம். இந்த 2 பிரதோஷத்துக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க படைச்சு இறைவனுக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க வரும்போது உங்களுக்கு மனசு திருப்தி மட்டும் இல்லை, ஆரோக்கியம் மேம்படும். அதே போல முயற்சி தடைகள் நீங்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.